பல கலைகளை கற்ற பெண்களுக்கு சில கலைகளை கற்று கொடுத்திருக்கிறேன். அடிக்க நான் யார்? இந்த பாதாள இலங்கையில் ஏழ்மை நிலையிலே வசிக்கின்றவன் தான் நான். என்னுடைய பேர் நீலமேகன். நீலமேகன் என்று இருப்பார். என் தாய் தோறு தண்டியைக்கும் என் தந்தை காலத்திற்கு பிறகு ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். என்னை யாதொரு குறையுமே இல்லாதவருக்கு சிறப்பாகவே வளர்க்க வேண்டும் என்று என்னுடைய தாயும் தந்தையும் ஆகிய கலைகளை 64 கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை பாடசாலையை சேர்த்து அருமையாக வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். இருக்கிறது என்ன பயன்? நான் மட்டும் படித்தால் போதுமா? என் நாட்டு மக்கள் எல்லோருமே சமநிலையில் இருக்க வேண்டாமா? என் மாமன் மைதானம் மட்டும் போட்டியிலே இருக்கின்றான். நாங்கள் மட்டும் மண் குடிசையிலே வாழ்கிறோம். இது எத்தனை நாள்? தன்னை உணராமலே வாழ்கின்றார்களே. எங்கு பிறந்தோம்? எப்படி வளர்ந்தோம்? ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. அவன் பிறப்பிலே ஒரு காரியம் இருக்க வேண்டும். அவன் சிந்திக்க வேண்டும். ஏன் பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? அது எப்படி என்று கேட்கிறீர்களா? சொல்லுகிறேன். கருவறையில் உருவாக்கி நம்மை காண்பழியாய் பிறக்க வைத்து உருவாக்கி இந்த உயிரை தந்த அந்த உருவனில் தான் இறைவன் தன்னை எப்படித்தான் காண்பதோ, அவனை என்னவென்று கேட்பதோ, எதற்கு உதவாத இந்த ஜென்மம் இந்த உலகிலே எதற்கு என்று, இந்த உலகிலே எதற்கு எதற்கு உதவாத கூடு இதற்கு இத்தனை பாடு Oh
செடி கொடிகள் பட்டுவிட்டாலும் கூட மற்றவர்களுக்கு பயன்படுகிறது. வாழ்ந்த மனிதன் பட்டுவிட்டால் யாருக்காகவும் பயன்படுகிறானா? இல்லையே. ஒரு எரிக்கலாம், இல்லை புதைக்கலாம். அவ்வளவுதான் இந்த சரீரம். யாருக்குமே பயன்படாத கூடல்லவா? அதற்காகத்தான் சொல்கிறேன், இது எனக்கு உதவாத கூடு, இதற்கு பாடு எங்கும் பின்னத்தின் கூடும் காடு, எல்லோருக்கும் அதுதான் வீடு, சொந்த வீடு. இந்த மண்ணுக்கு தானே இரையாகின்றோம். அத்தனை பேரும் இருக்கின்றார்கள். என் உடன் இருந்த சகோதரர்கள் எல்லாம் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு பிறந்தோம். என்ன செய்வதற்காக பிறந்தோம்? சத்தியம் சிந்தித்து பார்க்கிறார்களா? எங்கிருந்து வந்தார்கள்? தாயினுடைய கர்ப்பத்தில் எங்கிருந்து உருவாகி வருகின்றார்கள். இவன் எதை செய்யணுமோ அதை மறந்துடுறான், எதை செய்யக்கூடாதையோ அதையே செய்கிறான். அப்படி என்ன செய்கிறான் என்று நினைக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் வளர்ச்சி வாலிபமாகி விட்டது. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? பிறந்த இடத்தை தேடுதே பேரை மேல செஞ்சான். அவன் எந்த இடத்திலிருந்து வெளியே வந்தானோ அதே உடைய மனம் நாடுகிறது. பிறந்த இடத்தை தேடியே பேரை மேல செஞ்சம். பிறந்த இடத்தை தேடிய கண்கள், இவருடைய கண்கள் எதை நோக்குகிறது? அமிர்தம் சொல்லக்கூடிய பாலை அம்மா கிட்ட எந்த இடத்துல குடிச்சாலும் அது இவருடைய கண்கள் தெரிகிறது. இதற்காக நாம் பிறந்தோம் இல்லையே. ஆனால் மறுத்து அல்லவா எல்லோரும் வாழ்கின்றார்கள். யாரா? முடிதோடு மன்னவரும் கூட காடு படுப்பது சுடுகாடு. ஆரடிக்குள் நம்மை அடக்கிவிட்டார். இதை ஆரடிக்குள் நம்மை அடக்கிவிட்டார். நீங்க செத்துட்டு அவங்களுக்கு மட்டும் நான் 10 அடி நிலைமை கொடுக்க போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஆடி அடங்கு வாழ்க்கையடா உங்களுக்கு சொந்த மாட்டான். அவ்வளவுதானே. அதுக்குள்ள இந்த கிராமத்தை பிறந்ததான் செத்துட்டோம்னா நமக்கு அந்த 6 சொந்தம். மாநகரத்திலே போய் நாம் ஆண்டு விட்டால்
அங்க எரிக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. கட்டமட்ட வச்செல்லாம் இருக்க முடியாது. பெரிய வசதியான சரண கட்ட வச்சு முடியாது. ஏன்னா மின்சாரம் எடுப்பு அது எரிக்கணும். 15 நிமிஷத்துல உங்களுக்கு எப்படி சாம்பலாவது கொண்டு வந்து கையை கொடுத்துருந்தா இந்த மக்கள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. ஆனா இவையெல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாமல் நடந்து கொண்டிருந்தார்களே மனிதன் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இது 8 ஜான் உயர கோட்டை, இது 9 ஓட்டை. ஆனா பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் பாடிட்டாங்க. 8 அடுக்கு மாளிகையும் 8 வைத்து கண்ணதாசன் பாட்டாங்க. 8 அது 8 அடுக்கு மாளிகை இந்த படத்தை பத்தி சொன்னார் அவரும். ஆனால் இந்த பாட்டிலே 8 ஜான்வியர கோட்டை என்றாலும் இந்த படத்தினால எறும்புக்கும் தந்தையால் இந்த ஆடு உடம்பு உடம்பு உங்க கையால் அந்த பற்றி 8 ஜான். யார் யார் செய்தினால் அவ்வளவு மக்களை இறந்து பார்த்தாலும் அது 8 ஜான் தான். அதுல இறைவன் வச்சிருக்கிற ஓட்டைகள் 9 ஓட்டை நம்மை படைக்கின்ற பொழுது அது எதற்கு? நாம் வாழ்வதற்கும் மண்ணிலே வீழ்வதற்கும். ஒரு துளி காற்றினை பிரம்மன் எந்த வழியாக கொடுத்தாலும் யாருக்கும் தெரியாது. புரியாத புதிர் மனிதனுடைய வாழ்க்கை. மறுபடியும் அந்த ஒரு துளி காற்று இந்த 9 ஓட்டையில எந்த வழியாக போகுமோ அதுவும் யாருக்கும் தெரியாது. அப்படி புரியாத புதிராக இருக்கிற இந்த வாழ்க்கையை வைத்துக் கொண்டு எத்தனை எத்தனை எண்ணங்கள். இது 8 ஜான் உயர கோட்டை, இது 9 ஓட்டை. மனிதான் நினைத்து பார் நம் விளையாட்டை, எதற்கு உதவாத மாமன் மேலாளன் ஆடாத ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அன்று உடம்பெரியவர்களே இந்த காமன் கிராமத்தை வசம்பத்து வருகின்ற எமது அருண் நண்பர் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் நண்பர்கள் அடியனுக்காக திண்டிவனம் மட்டும் மயில்படி கிராமத்தை சேர்ந்த PM கோவிந்தராஜர் அடியனுக்காக 100 பயணி பரிசாக கொண்டு வாழ்வில் நீண்ட ஆண்டிலும் நிறைய செல்வத்தையும் தர வேண்டும் என்று எம்பெருமானிகளை வேண்டி வழங்குகிறேன். ஆனால் என்னோடு பதிக்கு வருவார்கள் 2 பேர். அறிவு அழகு. ஆனா அறிவு எங்க போனான்னு கேட்க அறிவுதான் அழகாக வருவான்னு பார்க்கணும்.